லூசுங்கப்பா இவங்க எல்லாம் மொத்தம் லூசுங்க. கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? ஆணும் பெண்ணும் கூடி வாழ்கிறது. காலையில் அவனை இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணு 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு டார்ச்சரை பண்ணி மாப்பிள்ளைக்கும் பொண்ணு ஆளை விட்டா போதும் போய் படுத்து தூங்கலான்டான்ற ரேஞ்சுக்கு கடுப்பேற்றி விட்டுட்டு 2.5 கோடி கல்யாணம் பண்ணால் அதெல்லாம் பொறுத்து தானே ஆகும். ஆமாம், யார் திருமணம் வந்து 2.5 கோடி செலவு பண்ணி அந்த 2.5 கோடி அந்த பொண்ணு பேரில் அக்கௌண்ட்டில் போட்டுருக்கலாம்ல. நாம் பாரம்பரியம்னு சொல்லிட்டு கண்ட கழுசடையான விஷயத்தை பூரா இந்த பிள்ளைங்களுக்கு மண்டையில் ஏற்றி வச்சு இந்த 2025ஆம் ஆண்டு வருஷத்தில் இப்போ அந்த பொண்ணுக்கு என்னையா வயசு இருக்கும்? ஒரு 23-24 வயசு இருக்கும். அவ்வளோதான். 2K கிட்ட ஒரு பரந்த விசாலமான பார்வையோட உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கணும். பண்ணி செத்து போகுது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைய நீங்கள் எப்படி மக்கு மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவள்தான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அதான் திருமணம் பண்ணிட்டு இன்னொருத்தரை தேடி எப்படி நான் போக முடியும்? அதுதான் நீங்கள் மக்கு மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்கன்ற. மறுபடியும் அந்த பொண்ணை வந்து இறந்துட்டாங்க. இல்லை, அந்த பொண்ணை நான் குறை சொல்ல, அவங்க அப்பா அம்மாவை தான் சொல்கிறேன். இறந்து போன பொண்ணை குறை சொல்லி என்ன போகுது? அவங்க அப்பா அம்மாவை தான் சொல்கிறேன். 2025 வந்து இன்னும் நீங்கள் சாதி பெருமை, ஊர் பெருமை, அது இதுன்னு சொல்லி கொடுத்து தான் அந்த பிள்ளை என்ன நினச்சிருச்சு, இவங்க கூட நான் படுத்துட்டேன், என் கருப்பு போயிடுச்சு, இவங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல, இன்னொருத்தவங்க கூட போய் நான் வாழ்ந்தா நான் பொம்பளையே கிடையாது, தலையெழுத்து இல்லை, நான் பொம்பளையே கிடையாது, நான் கற்பு இல்லாதவன்றாங்க. இப்படிலாம் அது யோசிச்சு தான் தற்கொலை பண்ணி செத்து போச்சு. அது எதையுமே எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பிள்ளைங்களை ரொம்ப சாஃப்டாக வளர்க்குறது. சொல்லுவாங்கல்ல, பொத்தி வளர்த்தேன், பூ போல வளர்த்தேன், உலகம் தெரியாமல் வளர்த்துட்டேன். எதுக்கு பூ போல வளர்க்குற? பொண்ணு மாதிரி வளரு. பையனை அப்படியே ராஜா மாதிரி வளர்த்தேன். ராஜா மாதிரிலாம் வளர்க்காத, பையன் மாதிரி வளர். இப்போ அந்த திருப்பூர் பெண் என்ன செய்திருக்கட்டும், அந்த பெண் வந்து ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேணாம். அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சது இல்லை, அந்த ஃபோன்லேருந்து 100க்கு டயல் பண்ண தெரியாது. இல்லை, அப்பா அம்மாவுடைய மானம் போயிடும். இதில் என்னையா மானம் போகுது? கௌரவம் போயிடும். இதில் என்ன மானம் கௌரவம்? பார்த்து நம்ம திருமணம் செஞ்சு வச்சாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து பச்சையாக கேட்கணும்னா இதுதான் கேட்பேன். உன் பொண்ணோட பிறப்புறுப்பில் தான் உன் சாதி, உன் குடும்பம் எல்லாத்தோட மான மரியாதை அடங்கியிருக்கா? இல்லை உன் குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் தூக்கி கொண்டு அங்கே தான் பத்திரமா வச்சிருக்கியா? கொஞ்சம் கூட வெக்க மானம் இல்லை. பிள்ளைங்களை வளர்த்தது இவனுங்க அப்படி வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த பெண்ணு எப்படி இருந்தாலும் டிகிரி படிச்சிருப்பாங்க, ஒரு 4 வருஷம் வேலைக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்க, பல ஆட்களை சந்திப்பாங்க, பேசுவாங்க. பார்க்கும்போது உலகம்னு இப்படி ஒன்று இருக்குது, நம்ம அம்மா அப்பா சாதி சாணம் பழக்கம் வழக்கம் இதை தாண்டி வேற ஒரு உலகம் இருக்குது. அரிசி பருப்பு பூசணிக்காய் சாம்பார் மட்டும் உலகம் இல்லை, அது அப்போ தான் தெரியும். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருமணம், காதல் குறித்து பல நேர்காணல்கள் வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கோம். இன்றைக்கும் அது மாதிரியான ஒரு டாபிக் தான். வரதட்சணை கொடுமையால் ஒரு பெண் வந்து 2 திருமணமாகி 2.5 மாதத்தில் பண்ணி இறந்துருக்காங்கன்னா அந்த ஆடியோ வந்து நம்மளால் கேட்கவே முடியல. அது நம்ம அந்த கேட்போம்ல, அந்த குரலே வந்து நம்மளை ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பெண் பேசுகிற வார்த்தையெல்லாம் வந்து அவ்வளோதான், இதுதான் என் தலையெழுத்து, வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், நான் நல்ல வாழ்க்கையில் போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன், அப்படின்னு நான் கோழை தான் அப்படின்னு தன்னுடைய உயிரை அவங்களே மாற்றிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வரதட்சணை பிரச்சனைன்றது நாளுக்கு நாள் அது முடிஞ்சிட்டு வருதுன்னு நம்ம எடுத்துட்டாலும் அங்கும் இங்குமா அது மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனை? எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறுமனே வரதட்சணை கொடுமைன்னு எடுத்துகிட்டு போயிடலாமா, இல்லை அந்த பெண்ணுடைய வார்த்தைகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஓவரால் உங்களுடைய கருத்து தான். ஓவராலாக ஒன்று சொல்கிறதா இருந்தால் நம்ம ஆளுங்கெல்லாம் கீழே வந்து கடித்து குதறி வைப்பாங்க கமெண்ட்டில். இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, இவன் முடிஞ்சா இவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, எதை பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் பிரச்சனையே. சரியா? திருமணங்கள்லாம் நம்ம ஊரில் ஒரு காலத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் தான் திருமணமே நடக்கும். சரியா? இன்னும் கூட கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா, தென் மாவட்டத்தில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா கல்யாணத்தை இப்போ காலையில் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சாயங்காலம் நலுங்குன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த நலுங்குன்னா என்ன அர்த்தம்னா, பெண் வீட்டு தரப்பிலிருந்து என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டு தரப்பிலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து டிஸ்பிளேயில் வைப்பாங்க. வந்து ஊருக்காரங்க வந்து பாருங்கள். ஆமாம், அதாவது அந்த காலத்தில் கல்யாணமே இவ்வளோ தான் நடந்திருக்கும். எல்லாம் காலையில் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக தெருவில் இருக்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா கல்யாணமே அந்த தெருக்குள்ளே தான் நடக்கும். எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எல்லோரும் அந்த வீட்டில் கூடுவாங்க. சமையல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நலுங்கு வைப்பாங்க. நலுங்கு வச்சு என்னென்ன பொருட்கள் இவங்க பொண்ணுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, அவங்க பையனுக்கு என்னெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்காங்கன்னு லிஸ்ட்டு போட்டு பொதுமக்கள் முன்னாடியில் வாசி காமிச்சிட்டு
ஓகே தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிளையும் ஃபர்ஸ்ட் நைட் அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம இந்தியாவில் குறிப்பாக அதுவும் இந்து மதத்தில் மட்டும்தான் காலையில் கல்யாணம். உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இதுலேயும் மதத்தை எடுத்துகிட்டு வரீங்களா? திருமணம் எப்போ இருந்தால் என்ன பிரச்சனை? கல்யாணம் எதுக்கே பண்ணுறாங்க? ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக கூடி வாழ்வதற்கு. அதை காலையில் 6 மணிக்கு கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி 12 மணி வரை நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பீங்களாக்கும். லூசுங்கப்பா இவங்க எல்லாம் மொத்தம் லூசுங்க. கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? ஆணும் பெண்ணும் கூடி வாழ்கிறதுக்கு. காலையில் அவனை இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணையும் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு டார்ச்சரை பண்ணி அந்த 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வா, 5:30 மணிக்கெல்லாம் வந்து உட்கார வச்சு புகையை போடுறேன்னு உட்காந்து போட்டு சாயங்காலம் வர டார்ச்சர் பண்ணி மாப்பிள்ளைக்கும் பொண்ணு ஆளை விட்டால் போதும் போய் படுத்து தூங்கலான்டான்ற ரேஞ்சுக்கு கடுப்பேற்றி விட்டுட்டு பண்ணுற கல்யாணம் பூரா என்ன 2.5 கோடி கல்யாணம் பண்ணால் அதெல்லாம் பொறுத்து தானே ஆகணும். ஆமாம், யார் திருமணம் வந்து 2.5 கோடி செலவு பண்ணி அந்த 2.5 கோடி அந்த பொண்ணு பேரில் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கலாம்ல. நாம் பாரம்பரியம்னு சொல்லிட்டு கண்ட கழுசடையான விஷயத்தை பூரா இந்த பிள்ளைங்களுக்கு மண்டையில் ஏற்றி வச்சு இந்த 2025 வருஷத்தில் இப்போ அந்த பொண்ணுக்கு என்னையா வயசு இருக்கும்? ஒரு 23-24 வயசு இருக்கும். அவ்வளோதான். 2K கிட். ஒரு 2K கிட்னா எப்படி இருக்கணும்? அவ்வளோ ஓப்பன் டைப்பாக இன்னும் கொஞ்சம் ஒரு பரந்த விசாலமான பார்வையோட உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கணும். இந்த மில்லேனியத்தில் பிறந்த குழந்தை சூசைட் பண்ணி செத்து போகுது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைய நீங்கள் எப்படி மக்கு மாதிரி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அவள்தான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அதான் திருமணம் பண்ணிட்டு இன்னொருத்தரை தேடி எப்படி நான் போக முடியும்? அதுதான் நீங்கள் மக்கு மாதிரி வளர்த்து வச்சுருக்கீங்கன்ற. மக்கு மாதிரி வளர்த்து வச்சுருக்கீங்கயா. இன்னைக்கு தேதிக்கு 75 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. அந்த படம் உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படத்தில் இப்படி ஒரு கருத்து இருக்குன்னு. படத்தோட பேர் ரத்த கண்ணீர். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, படம் ஃபுல்லாக எம்ஆர் ராதாவோட நடிப்பு, அவர் நாத்திகம் பேசினார், கடவுளை இப்படி கிண்டல் பண்ணார், அப்படி கிண்டல் பண்ணாருன்னு அதெல்லாம் ரசிச்சுட்டு போய் அப்படியே மறந்துடுவாங்க படத்தோட கருத்து என்னன்றதை. அந்த படத்துக்கு ரத்த கண்ணீர்னு ஏன் பேர் தெரியுமா? இப்படி உருப்படாத தருதலையான புருஷன்கிட்ட மாட்டிக்கிட்டு தினம் தினம் இந்த பெண்கள் வடிக்கும் இரத்த கண்ணீர் என்று நிற்கிறதோ அன்னைக்கு தான் தமிழ்நாடுக்கு விடிவு காலம் அப்படின்னு 75 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் படம் எடுத்துருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய துணிச்சல் இருக்கும். அதாவது எம்ஆர் ராதா உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய மனைவியை வேற ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வச்சுருவார். நீ என் கூட வாழ்கிறத விட இந்த நல்லவங்க கூட போய் நீ வாழ்மா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அதுதான் கதை. பெண்கள் மறுமணம், அதுவும் கணவன் உயிரோடு இருக்கும்போதே செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு 75 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஆர் ராதா படம் எடுத்துருக்கிறாரு. நீங்கள் இப்போ என்ன படம் எடுத்துகிட்டு இருக்காங்க? சங்கீத்தனமாக லூசுத்தனமாக பார்க்கவே முடியாத மாதிரிலாம் படம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. திரௌபதி அது இது கர்மாந்திரம்ன்ட்டு. இன்னும் அந்த 2025 வந்து இன்னும் நீங்கள் சாதி பெருமை, ஊர் பெருமை, அது இதுன்னு சொல்லி கொடுத்து தான் அந்த பிள்ளை என்ன நினச்சிருச்சு, இவங்க கூட நான் படுத்துட்டேன், என் கருப்பு போயிடுச்சு, இவங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல, இன்னொருத்தவங்க கூட போய் நான் வாழ்ந்தா நான் பொம்பளையே கிடையாது, தலையெழுத்து இல்லை, நான் பொம்பளையே கிடையாது, நான் கற்பு இல்லாதவன்றாங்க. இப்படிலாம் அது யோசிச்சு தான் தற்கொலை பண்ணி செத்து போச்சு. அது இல்லை, இப்போ இந்த பிரச்சனையை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா தான் பொறுப்பு இல்லை சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஆனால் வந்து சரியாயிடும், காலப்போக்கில் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி எல்லா அப்பா அம்மாவும் அப்படி தான் நினைப்பாங்க. அங்கே உண்மையிலே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ டார்ச்சர்ன்றதை புரிஞ்சிக்க முடியாது. முதல்ல திருமணமான புதியதில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து ஒத்து போகிறதுன்றதே ஒரு 6-7 மாதம் ஆகும். அதாவது நார்மலாக குடும்பம் நடத்தினாலே இவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அப்பா அம்மா என்ன நினச்சிருக்காங்க, இல்லைம்மா அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், சரியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆகலை, 3 மாதம் தானே ஆகுது. அந்த 3 மாதத்தில் தாங்க முடியாத அளவுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்றது ஒன்று. இன்னொன்று, எதையுமே எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பிள்ளைங்களை ரொம்ப சாஃப்டாக வளர்க்குறது. சொல்லுவாங்கள்ல, பொத்தி பொத்தி வளர்த்தேன், பூ போல் வளர்த்தேன், உலகம் தெரியாமல் வளர்த்துட்டேன். எதுக்கு பூ போல் வளர்க்குற? பொண்ணு மாதிரி வளரு. பையனை அப்படியே ராஜா மாதிரி வளர்த்தேன், ராஜா மாதிரிலாம் வளர்க்காத, பையனை பையன் மாதிரி வள. அதுங்க கடைசியில் என்ன ஆகுது, வரும்போது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுதுங்க. சில பேர்லாம் இருக்காங்க 10, 20 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வேலைக்கு போகாமே உட்காந்துருப்பாங்க. கேட்டால் நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். என்னத்த நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், பொன்னாடி வேலைக்கு போயிட்டு வராளா அப்படின்றத பார்த்துக்கிறது பேர் குடும்பத்தை பார்த்துக்கிறதா? அப்படி ஒரு சைடில் இருக்காங்க. அதுவும் ஒரு வகையில் பெண்களுக்கு டார்ச்சர் தான்.
ஆனால் என்ன பிரச்சனைன்னா நம்ம ஊரில் பெண்கள் வந்து நாம் டார்ச்சரில் இருக்கோமா இல்லையானே தெரியாமையே இருக்காங்க. அப்படி இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாமையே இருக்கிறாங்க. ஒரு நாள் அன்றைக்கி யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க. நான் உடனே கேட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். என்ன, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்காம நீங்களாக ஏதாவது செலவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. பண்ணிட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. எப்போ ஒருத்தங்களுக்கு கோபம் வரும்? ஒரு குற்றத்தில் பிடிபடும் போது தான் கோபம் வரும். நீ காலைல சமைச்சிட்டிங்களா அப்படின்னு, என்ன பார்த்து சமைக்கலன்னு கேட்பியா அப்படின்னு கோவப்படுவாங்களா யாராச்சும்? ஆமாங்க சமைச்சிட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க. உங்கள் ஹஸ்பண்டை கேட்காம செலவு பண்ணுவீங்களா? கேட்கணும்லாம் அவசியமே கிடையாது, எப்போவுமே நான் தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு. அது நார்மலாக இருந்தால் அவ்வளோதான் பதில் வரும். எப்போ கோபம் வரும் அப்படின்னா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு. அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, பெண்கள் வந்து என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா, நான் அவங்கள குறை சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. நான் குறை சொல்லலை, உங்கள்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு அடக்குமுறைக்கு ஆளாகிட்டு தான் இருக்கிறீங்க. பொதுவாக பாருங்கள், ஆம்பளைங்க வந்து ஏதாவது பண்ணுற செலவு ஏதாவது வீட்டில் சொல்லிட்டு செலவு பண்ணுறாங்களா? எதனால் சொல்கிறேன்னா, நம்ம குடும்ப அமைப்பு அப்படி இருக்குது. 90% ஆண்கள் மட்டும் வேலைக்கு போய் செல்வதாகவும், மீதம் ஒரு அந்த 90% இருக்க பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறதாகவுமே நம்ம சமுதாயம் பழகிருச்சு. இப்போ 2 பேருமே ஈக்குவலாக சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் கேட்பாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ உன் காசை நீ செலவு பண்ணி, என் காசை நான் செலவு பண்ணுறேன். மொத்தமாக குடும்பம் நடத்துறதுக்கு 2 பேருக்கும் சேர்த்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு உண்டான காசை நம்ம கொடுத்துருவோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீயும் ஒரு 2 பசங்க ஒன்றா சேர்ந்து ரூம் எடுத்து தங்கிறீங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாமே ஷேரிங் தான். அப்போ கல்யாணம்னா புருஷன் முன்னாடியும் அப்படி தானே இருக்கணும். 2 பேரும் வேலைக்கு போகணும். அப்போ வீட்டில் யார் சமைக்கிறது அப்படின்னா 2 பேரும் சேர்த்து சமைங்க. இல்லை 2 பேருக்கும் சமைக்க முடியல, சமைக்க ஆள் வைங்க. 2 பேரும் சமைக்க முடியாது அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிங்க. இப்போ அந்த திருப்பூர் பெண் என்ன செய்திருக்கட்டும், அந்த பெண் வந்து ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். அது கூட தெரியாத அளவுக்கு வளர்த்து வச்சுருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது? பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேணாம். அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சது இல்லை, அந்த ஃபோன்லேருந்து 100க்கு டயல் பண்ண தெரியாது? இல்லை, அப்பா அம்மாவுடைய மானம் போயிடும். இதில் என்னையா மானம் போகுது? கௌரவம் போயிடும். இதில் என்ன மான கௌரவம்? பார்த்து நம்ம திருமணம் செஞ்சு வச்சாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து பச்சையாக கேட்கணுன்னா இதுதான் கேட்பேன். உன் பொண்ணோட பிறப்பு உறுப்பில் தான் உன் சாதி, உன் குடும்பம் எல்லாத்தோட மான மரியாதை அடங்கியிருக்கா? இல்லை உன் குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் தூக்கி கொண்டு அங்கே தான் பத்திரமா வச்சுருக்கியா? கொஞ்சம் கூட வெக்க மானம் இல்லை. பிள்ளைங்களை வளர்த்தது இவனுங்க அப்படி வளர்த்து வச்சுருக்கிறாங்க. மறுமணம் அப்படிங்கிறத வந்து ஒரு தவறான விஷயமா ஏன் மண்டையில் ஏற்றி வைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த வரதட்சணை எங்கள் அப்பா அம்மாவை என்னால் மாற்ற முடியாது, என் கூட பிறந்தவங்க யாருன்றதை நான் மாற்ற முடியாது. ஆனால் என் கூட வாழ வேண்டியது யாருன்றதை நான் தான் டிசைட் பண்ணிக்கலாமே. நான் யார் கூட வாழணுன்றதை நான் டிசைட் பண்ணலாமே. நான் இன்னாருக்கு தான் பிறக்கணும்னு நான் டிசைட் பண்ண முடியாது, இன்னார் கூட தான் பிறக்கணும்னு நான் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் யார் கூட வாழ்கிறதுன்றதை நான் தானே டிசைட் பண்ணணும். நீங்கள் மக்கு மாதிரி பிள்ளைங்களை வளர்த்து அந்த புள்ள மண்டையில் நம்ம ஊரில் சாதி சனம் பூரா நம்மளை அசிங்கமாக பேசும். இந்த சாதி சனம் இந்த 4 பேர் நாசமாக போன ஒரு 4 பேர் இருக்கான் பார்த்தியா, அவனுக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்து அந்த பிள்ளைக்கு வந்து வேறு ஆப்ஷனே தோணலை. ஒன்று வாழ்ந்தால் இவங்க கூட தான் வாழணும், இவங்க கூட வாழ முடியல. அந்த கோயம்புத்தூர் பெல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஈரோடு, கோவை, சேலம், திருப்பூர், அந்த பெல்ட்டில் அதுதான் ஃபேமஸ்ஸு. தென்னை மரத்துக்கு வைக்கிற பூச்சி மருந்து மாத்திரை. ஃபுல்லாக தென்னந்தோப்பாங்க. அந்த தென்னந்தோப்பில் தென்னை மரத்துக்கு வைக்கிற பூச்சி மருந்து மாத்திரை 4 அள்ளி வாயில் போட்டு முடிஞ்சு போச்சு. நம்ம சொல்கிறது ரொம்ப சிம்பிள். கல்யாணத்துக்கு ஏன் செலவு பண்ணுறீங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணால் தான் கல்யாணம்னு யாராவது ரூல்ஸ் எழுதி வச்சுருக்கிறாங்களா? உங்கள் மாத வருமானம் இவ்வளவு, அப்போ நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்காவது குறைஞ்சபட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணால் தான் அந்த கல்யாணம் செல்லும் அப்படின்னு நம்ம இந்திய சட்டத்தில் ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களா என்ன? லூசுத்தனமாக இவங்க எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு இவன் சுய தம்பட்டத்தை அடிக்கிறதுக்கு என்னால் எவ்வளோ செலவு பண்ண முடியும்னு தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக இவனுங்க செலவு பண்ணுறாங்க.
செலவு பண்ணிட்டு நான் அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறதே இதுதானே. அந்த பொண்ணுங்க ஏன் டென்ஷன் ஆகுது? நான் அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ இப்படி பாதியிலே வந்துட்டேன்னா நான் அந்த செலவு பண்ண காசெல்லாம் போய் என்னாச்சுன்னு யோசிப்பார் அப்படின்னு சொன்னால் குற்றத்தை பாதிக்கப்பட்டவர் மீதே திணிக்கிறது. இப்போ அந்த சாதியில் இருக்கிறவர் தானே அந்த பொண்ணுக்கு இதே பிரச்சனையை கொடுத்துருக்காரு. ஆமாம், அதைத்தானே சொல்லணும். நான் தான் சொன்னேம்மா, நீ வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்பணுன்ற அளவுக்குலாம் தெரிஞ்ச உனக்கு அதை ஒரு 100 நம்பருக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்க போகுது? மறுபடியும் அந்த பொண்ணை வந்து இறந்துட்டாங்க. இல்லை, அந்த பொண்ணை நான் குறை சொல்ல, அவங்க அப்பா அம்மாவை தான் சொல்கிறேன். இறந்து போன பொண்ணை குறை சொல்லி என்ன போகுது? அவங்க அப்பா அம்மாவை தான் சொல்கிறேன். அந்த பிள்ளைய அவங்க தானே அது மாதிரி வளர்த்துருக்காங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? நீ பைக் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உங்கள் அப்பா அவனை கூப்பிட்டு சொல்லுவார், 1.5 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கி கொடுத்துருக்கேன், இப்படி போய் இடிச்சு வந்துட்டியடா அப்படின்ற மாதிரியே நான் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ பாதிலே வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொன்னால் அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? ஓ, அப்பாவோட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம காலி பண்ணிட்டோம் போல அப்படின்னு தானே நினைக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? கல்யாணத்தை நீ ஆடம்பரமாக செலவு பண்ணுறது உன் திமிரு. அந்த திமிருக்கு நீ செலவு பண்ணிவிட்டு உன் பிள்ளைங்க மேலே அந்த பழிய போடுற. நான் உனக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ வந்து கெடுத்துட்டு வந்து நிற்கிறிய அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டேன். அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா? அது செலவு. இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேமிலி பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னா? அது போலீஸ் பார்த்துக்கும். அது ஒரு விளங்காத பயலுக. அந்த பயல்களை பற்றி நான் பேசவே விரும்பலை. அவனெலாம் மனுஷனே கிடையாது. அதனால் அவனை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. 500 பவுன் ஒருத்தன் நாவை போட்டு உனக்கு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறான், நீ அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறன்னா நீலாம் மனுஷனா? நீ அவன் சட்டம் அவனில் தூக்கி போட்டு மிதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டிய விஷயமே இல்லை. நாம் பார்க்க வேண்டியது இந்த பெண்ணுக்கு நேர்ந்தது போல வேறு ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னா, மீண்டும் இது மாதிரி நடக்கக்கூடாது. அது எப்போவுமே ஒரு சம்பவத்திலேருந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா இதே போன்ற ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுமா ஒரு நினைப்பு, இது ஏன் வீட்டில் நடக்காதுன்னு எல்லாரும் நம்புகிறான். டாக்டரு சுகர் இருக்குன்னு சொன்னாருன்னு வச்சுக்கிங்களேன், எனக்கு சுகரா அப்படிம்பாங்க. எனக்கெல்லாம் எப்படி சார் சுகர் வரும்? அதெல்லாம் பணக்கார வீட்டுக்கு தான் வரும். தனக்கு வராதுன்னு நம்புகிறான். இந்த பெண்ணுக்கு நடந்த இதே விஷயம் யார் வீட்டில் வேணாலும் நடக்கலாம். பெண்கள் சொல்லாமல் கூட இருக்கலாம், சொல்லாமல் அடி கூட வாங்கிட்டு இருக்கலாம். அப்படி இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான். படிச்சிருக்கீங்க, முதல்ல வேலைக்கு போங்க, வேலைக்கு போய் சம்பாதிங்க. கல்யாணம் எப்போ வேணால் பண்ணலாம். இல்லைன்னா கல்யாணம் பண்ணுறவங்க பூரா சாதிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி பார்த்தா ஜெயலலிதா கல்யாணமே பண்ணல, தமிழ்நாட்டே ஒரு ஆட்டை ஆட்டிட்டு போகலையா? கல்யாணம் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது, அதில் கல்யாணமும் ஒன்று. ஒரு குறைஞ்சபட்சம் 30 வயசு வரை வேலைக்கு போய் சம்பாதிச்சு சொந்தமாக செலவு பண்ணி பழகுங்க. நான் இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. இல்லை எங்கள் அப்பா சேர்த்து வச்சுருக்கோம், உங்கள் அப்பா சேர்த்து வச்சுருந்தா அது உங்கள் அப்பா. அது நீங்கள் சொந்தமாக சம்பாதிச்சு நீங்கள் சொந்தமாக செலவு பண்ணி பாருங்கள். யாருமே இல்லாமல் ஒரு பொண்ணு தனியாக எங்கேயாவது வெளியே போயிட்டு தானே ஒரு ஹோட்டலில் போய் தனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% பெண்கள் அது மாதிரி செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில். உண்டா இல்லையா? இப்போ நீங்கள் எங்கேயோ போகிற, லேட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவேன், டக்குனு அங்கே ஒரு ஹோட்டலில் போயிட்டு என்ன இருக்கோ ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன். இதே போல் பெண்கள் செய்யக்கூடிய சூழல் இருக்காங்க நம்ம ஊரில். பெரும்பாலும் நான் பார்ப்பேன், பெண்கள் வந்து வெளியூர் கிளம்புறாங்கன்னா கூட தயிர் சாதம் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன், ட்ரெயினில் வச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஏன்? அவங்கள அப்படியே பழக்கி வச்சுருக்கோம். நம்ம அப்படியே பழக்கி வச்சுருக்கோம். சிக்கனமாக இருக்கிறது தப்பு இல்லை. இது பேர் சிக்கனமாக இருக்கிறது இல்லை. அப்போ நீ ஏன் சிக்கனமாக இல்லை? நீயும் தயிர் சாதம் கட்டிட்டு போக வேண்டியதுன்னு. அது என்ன பொம்பளை மட்டும்தான் சிக்கனமாக இருக்கணுமா? ஆம்பளை சிக்கனமாக இருக்கக்கூடாதா? இல்லை பொம்பளைக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா சிக்கனமாக இருக்கணும், ஆம்பளை தான் சிக்கனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு? ஒன்றும் இல்லை, வீட்டில் நாய் வளர்க்குறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், இதை சொல்லுவாங்க. கரெக்டாக சாயங்காலம் 5 மணிக்கு நீங்கள் வெளியே வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க. அது 5 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது கழுத்தில் கட்டுறதுக்கு ஒரு கயிறு வச்சுருப்பாங்கல்ல, அது வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவுத்து விட்ருவாங்க அந்த கயிறை. யாராவது என்ன மாதிரி நாய்க்கு பயந்தவங்க வந்தாங்கன்னா தான் அந்த கயிறை போட்டு திருப்பி கட்டி வைப்பாங்க. இல்லைனா வீடுகளில் அந்த நாய் வளர்க்குறவங்க அந்த செயினை கழட்டி அங்கே போட்டிருப்பாங்க. சாயங்காலம் 5 மணி ஆனவுடனே அந்த நாய் என்ன தெரியுமா பண்ணும்? அந்த கட்டி இழுத்துட்டு போகிற அந்த ரோப் இருக்குல்ல, அதை வாயில் கவ்விக்கிட்டு போய் ஓனர்கிட்ட கொடுக்கும்.
உடனே சொல்லாங்க பற்றியா எவ்வளோ புத்திசாலி பற்றியா, வாக்கிங் போகணுன்னே கரெக்டாக செயின் எடுத்து கொண்டாந்து கொடுக்குது பற்றியா அப்படிம்பாங்க. அப்படி தான் பழக்கி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி ஒரு செயினை கழுத்தில் போட்டு விட்டு அது நாய் செயின் மாதிரி இருக்குமேன்றக்கா தங்கத்தில் போட்டு ஏமாத்துறீங்க. கேட்டால் தாலி செயின், அது புனிதம், தங்கம். இரும்பில் நீங்கள் ஒரு செயின் போட்டு பாருங்கள், தாலி செயினை புனிதம்னு ஒத்துக்கிறாங்களான்னு? அது தங்கத்தில் போட்டோடனே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்க வைக்கிறது தான் அடிமை என்பதை உணராமல் இருக்கிறதே ஒரு பெரிய சிக்கல். அம்பேத்கர் தன்னோட புத்தகத்தில் எழுதுறாரு, நான் அமெரிக்காவுக்கு படிக்க வந்த பிறகுதான் மனிதனாக உணர்ந்தேன் அப்படின்னாரு. ஒரு மனிதன் எப்படி வாழ்வான்றத நேருக்கு நேராக வாழ்ந்து பார்க்க முடிஞ்சுது. இந்தியாவில் இருக்கிறவரை நான் எங்கே போனாலும் என்னை என்னுடைய சாதி அடையாளத்தை சொல்லி 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 மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தான். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மனுஷனாக வாழ முடியுது அப்படின்னு. இவ்வளோ எழுத்தாளர் சுஜாதா இருக்காரு, அவங்க ஒய்ஃப் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அவர் இறந்த பிறகு. உங்களுக்கெல்லாம் சுஜாதா வேணால் பெரிய ரைட்டராக இருக்கலாம், என்னை பொறுத்தவரை அவர் கடைசி வர ஸ்ரீரங்கத்து அக்ரகாரத்து அம்பியாக தான் இருந்தார், இப்போ தான் நான் ஃப்ரீயாக மூச்சு விடுற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்றாங்க. அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க குமுதத்திலே. இது நானாக சொல்லலை, அவங்க பேரே சுஜாதா தான், அவங்க பேர் தான் சுஜாதா. அவங்க பேட்டி கொடுக்குறாங்க என்னென்னு, அவர் இறந்த பிறகு சுதந்திரமாக சுவாசிக்கிறான் அப்படின்னாங்க. ஒரிஜினலான உங்களுக்கு பெண்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் இல்லை. அப்போ என்ன தேவை? தான் படித்த படிப்பை வைத்து கொண்டு முதலில் ஒரு வேலைக்கு செல்லணும். அந்த வேலைக்கு போய் சொந்தமாக சம்பாதிக்கணும். சொந்தமாக சம்பாதிச்சு கொண்டாந்து அப்பாட்ட கொடுக்கக்கூடாது. சம்பாதிச்சு கொண்டாந்து அப்பாட்ட கொடுத்தா அதே பழக்கத்தில் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை கொண்டு போய் கொடுக்கணும்னு தான் தோணும். அந்த பணத்தை தான் வைத்துக்கொண்டு தன்னுடைய செலவுகளை தானே செலவு பண்ணணும். பசங்களுக்கு எப்படி ஒரு பேச்சுலர் லைஃப்னு ஒன்று இருக்கோ, அதே மாதிரி பெண்களுக்கும் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷமாவது பேச்சுலர் லைஃப்னு ஒன்று இருக்கணும். அந்த லைஃப்பை அனுபவிச்சுட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சுதந்திரத்தை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னே தெரியாமலே நீங்கள் அவங்கள வச்சிடுறீங்க. அப்புறம் ஏன் அப்படி இருக்காங்க அவங்க தான் அப்படி இருந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே பைய போடுறீங்க. இந்த பெண்ணு எப்படி இருந்தாலும் டிகிரி படிச்சிருப்பாங்க, டிகிரியோ ஏதோ ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாங்க. ஒரு 4 வருஷம் வேலைக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்க, பல ஆட்களை சந்திப்பாங்க, பேசுவாங்க. பார்க்கும்போது உலகம்னு இப்படி ஒன்று இருக்குது, நம்ம அம்மா அப்பா சாதி சாணம் பழக்கம் வழக்கம் இதை தாண்டி வேற ஒரு உலகம் இருக்குது. அரிசி பருப்பு பூசணிக்காய் சாம்பார் மட்டும் உலகம் இல்லை. அது அப்போ தான் தெரியும். அது தெரிஞ்சாதான் உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியும். எந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணாமையே பிள்ளைங்களை வளர்க்குறேன்னு சொன்னால் அதை விட அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கொடுமை எதுவும் கிடையாது. இவன் இந்த ரூல்ஸ் வச்சுருக்க காரணம் என்னங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல கோயம்புத்தூரில் இப்போ ஏரியாவில் இப்போ பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஏன் கஷ்டமாக இருக்குன்னா இந்த பசங்க பூரா தருதலை இங்கே படிக்கிறது இல்லை, பொண்ணுங்க படிச்சிருது. அம்லட் வாங்கி கொடுத்துட்டு ஊரை சுற்றினரு. ஆமாம், இப்போ அந்த பொண்ணை கேட்டால் நான் பிஇ படிச்சிருக்கேன், அவன் +2 ஃபெயிலுன்ற அவனை போய் நான் கட்டிக்கணுமா அப்படின்னு கேட்குது. அது நான் பசங்களுக்கு சொல்கிறது இதுதான், இன்னும் ஒரு 10 வருஷம்தான், இன்னும் ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை வந்துடும். அப்படி வரும்போது நீ படிக்காமல் சுற்றிட்டு இருந்தனா உன்னை எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உனக்கு பொண்ணே கிடைக்காது, சிங்கிளாகவே தான் சுற்ற போகிற கடைசியில். படிக்கிற வேலையை ஒழுங்காக பாருங்கள். இப்போ எல்லோரும் சொந்த கால் நிற்பதற்கு ஸ்பேஸ் கொடுங்க. அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல தனி காலில் நிற்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம். இப்போ அந்த பொண்ணு அதான் யோசிச்சிருக்கோம். இப்போ நம்ம போனோம்னா என்ன பண்ணுவோம், வீட்டில் தான் போய் உட்காந்துருக்கணும். வீட்டில் போய் உட்காந்தா டெய்லி 4 பேர் வந்து கேள்வி கேட்பா, அசிங்கமாக இருக்கும். இதே வேலைக்கு போயிருந்த பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணும், கொடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி ஆஃபீஸ் போயிடும். பெண்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, வீடை தவிர அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. அப்போ அந்த செவத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நெய்ன்னு யோசிச்சு பாருங்க. படுக்கிற வர மாமனாரும் மாமியாரும் புருஷன் 3 பேரும் திட்டியிருப்பாங்க. காலைல எழுந்திரிச்சோடனே புருஷனும் மாமனாரும் வெளியே போயிருப்பாங்க. மாமியார் உட்காந்து நொய்யின்னுக்கிட்டே இருந்திருக்கும். சாயங்காலம் திருப்பி 2 பேரும் வந்துடுவாங்க, திரும்பவும் நொய்யின்னு. அப்போ இந்த பொண்ணுக்கு 24 ஹவர்ஸும் போட்டு பிடுங்கி எடுத்துருக்குறாங்க. அதுக்கு வேறு ஆப்ஷனே தெரியல. ஏன்னா வேறு ஆப்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கலை. இந்த அப்பா அம்மா மேலே தான் தப்பு. இன்றைக்கி அவங்க இழந்து தான் நஷ்டத்தை தான் உட்காந்துருப்பாங்க. பிள்ளைய இழந்த சோகத்தை தான் நினச்சிருந்தாங்கன்னா அந்த இழப்பை தடுத்துருக்கலாம்.
அவங்க தானே தடுத்துருக்கணும். வேறு ஆப்ஷன் இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தோணலையே. அந்த பொண்ணு பேசுகிறத பற்றி பார்த்தா அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிடுச்சுங்குது. ஸோ முழுக்க அந்த குழந்தைகளை வளர்த்த முறையில் தான் இந்த பிரச்சனை. இதை வந்து மற்ற பெற்றோர்களும் புரிஞ்சுக்கிட்டு தங்கள் வீடுகளிலும் இது போன்ற ஒரு சூழல் வராமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். அரங்கத்திற்கு வந்து பல்லவ தலைவர் ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.